இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களை பற்றிய எங்களுடைய சுயவியல் கோட்பாட்டின்படியே ஒரு சின்ன ஆய்வு. தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து சென்னையில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி சினிமாவில் உயர்ந்தவர். சினிமா மட்டும் வாய்ப்பில்லை என்றால் இவர் இவ்வளவு பேசப்பட்டிருக்க மாட்டார். இது எல்லோருக்கும் தெரியும். இவர் எவ்வளவுதான் சினிமாவில் பேசப்பட்டாலும் தனி மனிதர்களினால் இசையை தவிர எந்த அங்கீகாரமும் கொடுக்கப்படாத அளவிற்கு தன்னை அடக்கி வாசிப்பவர். இந்த பதிவு ஏற்கனவே 2008 நான் பதிவு செய்து வைத்தது. மேலும் தமிழ்நாட்டில் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் இவரை மற்றவர்கள் முழுமையாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பது அவரவர் மரபறுத்திறனாகும். இதற்கெல்லாம் தேர்வு வைக்காமல் இளையராஜா மிக தெளிவாக இசையை மட்டும் தன் உடலோடும் உள்ளத்தோடும் அறிவோடும் ஆத்மாவோடும் சேர்த்து கொண்டு வாழ்ந்த அதில் மிகப்பெரிய வசதியை ஏற்படுத்தி கொண்டார். சுருக்கமாக சொன்னால் இவருடைய இசையில் ஒன்றில் ஒன்றுபட்டு அதுதான் இறுதி என்று இவருக்குள் தெரிந்து ஒன்றில் ஒன்றுபட்டு உண்டன கட்டுப்பட்டு அதில் வென்று விடுவது நன்று என்று இருந்து அவர் வெற்றிகளை குவித்திருக்கிறார். இவ்வளவு வசதி பெற்றும் அவருடைய தேடலுக்கு இணையாக யாரும் கிடைக்காததால் ஆன்மீகத்தை தேடி அதில் ஓரளவுக்கு உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட அதே நிலையில் எல்லாம் கடவுளால் நடக்கிறது என்ற விடாப்புடி கொள்கையில் தொடர்ந்து இருக்கிறார். அதற்கு இவர்கள் எவ்வளவோ பெயர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இவர் ஒரு முழுமையான சுதந்திரம் அடைந்தவர் அல்ல என்பது, அதாவது இவர் தேடிக்கொண்டிருக்கிற ஆன்மீகத்தின்படி சுதந்திரம் அடைந்தவர் இல்லை என்பது எங்களுடைய கருத்துத்தான். இவரை யாரும் எளிதில் நெருங்கி விடாதபடி பணத்தை, பொருளை, சூழ்நிலையை வளர்த்து கொண்டவர். மனிதருக்கு இசை என்ற பொழுதுபோக்கை தவிர சாதாரண மனிதருக்கோ அவருடைய இனத்திற்கோ எந்தவித பயனும் இல்லை. ஹார்ம்லெஸ் மேன், அவ்வளவுதான். தனக்கு ஏதோ ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைந்து விட்டது என்று தவறாக நினைத்து கொண்டிருப்பவர். ஆன்மீக நூல்களையும் இரகசியங்களையும் அதிகமாக கற்றவர். தனக்கு ஏற்பட்ட ஆன்மீக உணர்வுகளை இதில் கன்ஃபார்ம் பண்ணி கொண்டவர் ஓரளவுக்கு. ஆனால் தன்னை முழுமையாக அறிந்து அதற்குரிய எந்த செயலையும் முழுமையாக செய்யாதவர் என்பது ஒரு கருத்து. கடுமையான இசைப்பயிற்சியினால் இன்றைக்கே தமிழகத்திற்கு வேண்டிய பாரம்பரிய இசையை கொடுக்கும் வல்லமை பெற்றவர். இந்த வல்லமை இவருடைய கடுமையான உழைப்பிற்கு மட்டும் கிடைத்தது என்பதை மறந்து கடவுள் அருள், கடவுள் அருள் என்று தனக்கு தெரியாமலே தன்னை கொஞ்சம் சமாதானப்படுத்தி கொண்டிருப்பவர். நாத்திகம் பேசுகிறோம் என்று நினைத்து விட வேண்டாம். பகவான் ரமணரை உணர்ந்தவர் என்றால் அதற்கென்று பல அடையாளங்கள் உண்டு. அப்படி எந்த அடையாளங்களையும் தனியாகவோ பொதுவாக யாருக்கும் செய்யாதவர் எப்படி அத்வைத கொள்கையில் அனுபவப்பட்டவராக இருக்க முடியும்? பல்வேறு முறைகளில் தன்முனைப்பு என்ற பெயரில் தன் தனித்துவம் என்ற முறையில் மெலோடியஸாக பலமுறை தன் ஆணவத்தை பலரிடம் காட்டியிருக்கிறார். நான் என்ற ஆணவத்தை அழித்ததாக அவர் கூற முற்படுவது நாடகம் அல்ல. அது அவருக்கு தெரியாது, அவ்வளவுதான். ஆனால் தமிழ்நாட்டில் ஆன்மீக நூல்கள் பலவற்றை நன்றாக கேட்டிருக்கிறார், கற்றிருக்கிறார். சித்தர்களின் பாடல்களை படித்திருக்கிறார், கேட்டிருக்கிறார். ஓரளவுக்கு அதனுடைய விஷயங்களை உணர்ந்திருக்கிறார், பார்த்திருக்கிறார். பண்டிதன் கூட அதில் ஆயிருக்கிறார். ஆனால் உண்மையான ஆன்மீக அனுபவத்தில், அதாவது நம்முடைய வேதாந்தங்கள் கூறிய 108 உபநிடதங்கள் இருக்கக்கூடிய, விவேகானந்தர் அனுபவித்த, ரமணர் அனுபவித்த, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அனுபவித்த ஆன்மீக அனுபவத்தில் தொடர்ந்து இருக்கிறாரா என்பது நிச்சயம் ஒத்துக்கொள்ள முடியாது. தொடர்ந்து இருப்பது என்பது வேறு. ஏதோ ஒரு நிமிடம் தனக்குள்ளே
அந்த ஆன்மீக உணர்வு வந்ததாக இவர் சொல்லலாம், அல்லது அதிலே வாழ்வதாக சொல்லலாம். ஆனால் இவருடைய நடவடிக்கைகளில் அவைகளையெல்லாம் பார்க்க முடியவில்லை. இவைகளெல்லாம் இன்றைக்கு இருக்க விஞ்ஞான ரீதியாக பெட்ஸ்கேன் மூலம் அவரை நிரூபிக்க ஓரளவுக்கு முயற்சி பண்ணலாம். பெட்ஸ்கேன் என்றால் அது வெறும் விஞ்ஞானம் என்றெல்லாம் இன்றைக்கு ஒதுக்கிவிட முடியாது. உடல்தானே உங்கள் ஆன்மீக நிலையை உணர்ந்தது. அந்த உடலில் உள்ள மூளையின் அதிர்வலையை துல்லியமாக கண்டுபிடிக்க இன்றைக்கு பெட்ஸ்கேன், EEGயை தவிர வேறொன்றும் கிடையாது. இளையராஜா சிம்பொனி முயற்சி செய்தார், அதில் வெற்றி பெறவில்லை. வெற்றி பெற்றதாக உணர்வோடு இருக்கிறார். திருவாசகம் முயற்சி செய்தார், அதிலும் வெற்றி பெறவில்லை. அதற்காக செலவழிக்கற்ற பணம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இவர் பணத்தால் இனி புகழ் பெற வேண்டிய அவசியமில்லை. ஏதோ மிகப்பெரிய சாதனை செய்யப் போகிறார் என்று தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அது ஒன்றும் மிகப்பெரிய வெற்றி பெறவில்லை. இது பற்றி யேசுதாஸ் ஒரு பத்திரிகையில் கூறும்போது, இளையராஜா தம்பி முயன்றிருக்கிறார் என்று தான் கூறினார். மேல்நாட்டு சங்கீதத்தோடு திருவாசகத்தை உயர்த்தப் போய் அது உண்மையிலேயே வெற்றி பெற்றதா? இது இளையராஜாவிற்கே வெளிச்சம். இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்வது தவறே இல்லை. ஆனால் அந்த முயற்சியினால் இசையில் இன்னொரு மிகப்பெரிய பரிமாணத்தை உலகளவில் பெற்றால்தானே இசையுலகில் இவருடைய உண்மையான வளர்ச்சியை உணர முடியும். ஏதோ இப்படிப்பட்ட முயற்சிகளை செய்திருந்தால், சாதாரணமாக கத்துக்குட்டிகள் செய்திருந்தால் நிச்சயமாக இதில் யாரும் குறை கூற முடியாது. இசைஞானி இளையராஜா போன்றோர் புதுமையாக செய்வது மட்டுமல்ல, உலகமே உணரும் வகையில் செய்வது மட்டுமே அவருடைய உயரத்திற்கு மெருகு சேர்க்கும். உண்மையான கலைஞன் ஒவ்வொரு நொடியிலும் புதிதாக தேடி பழைய படைப்புகளிலிருந்து துளாவிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் தொடர்ந்து உண்மையான கலைஞனாக தொடர்ந்து இருக்க முடியும். ஒரு உண்மை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். திருவாசகத்தை இவர் சிம்பொனியாக இயற்றபோது அந்த திருவாசகத்தை இன்றி ஓதினாலே நாமெல்லாம் மயங்குவோம், அதில் மெல்ட்டாகி விடுவோம். அந்த திருவாசகத்தினுடைய வார்த்தைகளும் எழுத்துக்களும் அதனுடைய உச்சரிப்புகளும் திருவாசகத்தை உருவாக்கிய நமது ஞானிகளால் உருவாக்கப்பட்ட ஆத்மாவிலிருந்து வெளிவந்தவைகள் மட்டும்தான் எங்களால் கூற முடியும். இவருடைய இசையோடு சேர்ந்து அது இருக்கும்போது அந்த ஏற்கனவே வந்த திருவாசகத்தினுடைய ஓதுதலை கேட்கும்போது இருந்ததை காட்டிலும் 1000 மடங்கு நமக்கு உருவாகி இருக்க வேண்டும். அப்படி எதுவும் ஏற்படவில்லை என்பது என்னுடைய சாதாரண கருத்து. கிராம இசை, பாரம்பரிய இசையில் கூட மிகப்பெரிய ரகசியங்களை கற்கும் ஆர்வம் இளையராஜாவிற்கு உண்டு என்பதில் சந்தேகமில்லை. அதனால் சமூகத்திற்கும் மக்களுக்கும் என்ன கிடைக்கிறது என்று அரித்மெட்டிக் இல்லாமல் இசைக்கப்படும் போதுதான் இத்தகைய கேள்விகள் எழுகின்றன. சினிமாவில் பல படங்களுக்கு இசையமைத்து கோடியாய் சம்பாதித்து விட்டதெல்லாம் உண்மையான வளர்ச்சி என்றால், தியாகராஜ பாகவதர் போல் இறுதியில் ஒன்றுமில்லாமல் இருந்தவர்களின் திறமைகளை என்ன நினைப்பது? உண்மையான கலைஞனுக்கு அவன் உயிர் வாழவும் பிறரை தேடாமல் இருக்கும் பொருள் வளமும் தற்காப்பு மட்டுமே போதும். இது கூட இல்லாமல் பாரதியார் வாழ்ந்தார், NSK அப்படித்தான். ஆனால் இன்றைக்கு பாப்புலாரிட்டியையும் உலக வசதியையும் வாய்ப்பும் இன்னும் பல சந்ததியினர் வாழும் பணமும் பொருளும் கிடைத்த பிறகு இளையராஜா என்ன செய்திருக்க வேண்டும்? சினிமா மட்டும்தான் இசையை வெளிப்படுத்தும் இடமா? தியாக மும்மூர்த்திகள் எந்த சினிமாவிற்காக பாட்டி சித்தார்கள் என்று இளையராஜா சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதெல்லாம் அவருக்கு தெரியும் என்று நினைப்பு வருகிறதே, அங்கேயே அவர் சிக்கலாகிறார். தெரியும் என்பது விஷயமல்ல, உங்களை சிந்திக்க வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய பொது மனிதனுடைய கருத்து. சினிமா உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதில் கிடைத்த செல்வத்தை வைத்து இசையை, பாரம்பரிய இசையை புதுமைப்படுத்தி மக்கள் விரும்பும் வண்ணம் குலைத்து கொடுக்கும் முயற்சியிலா இன்றைக்கு இளையராஜா இருக்கிறார்? அதிலும் இலவசமாக கொடுத்து கொண்டே இருக்கலாம், அவர் இறக்கும் வரை கொடுத்து கொண்டு இருக்கலாம் என்பது எங்களுடைய கருத்து. தான் ஒரு ஞானியாகவும் ஏதோ அனைத்தையும் உணர்ந்து யாரோடும் சேர முடியாத பெரிய உயர்நிலையை ஆன்மீகத்தில் அடைந்து விட்டது போன்று மாயையில் தான் இருக்கிறார். பழைய நிலையை, ரோட்டில் அலைந்த நிலையை நினைத்து பணத்தையே கட்டி போட்டு வாழாமல் அந்நிலையிலிருந்து உயர்வதற்கு சினிமா பயன்படுகிறது என்ற உண்மையை உணர வேண்டும்.
அதே நேரத்தில் இளையராஜாவிற்கு ஏன் இப்படிப்பட்ட இசைஞானம் ஏற்பட்டது என்பதை உணர்ந்திருப்பாதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அவருடைய உதிரி சொத்துக்களை வைத்து தமிழிசையை எல்லோருக்கும் இலவசமாக கிடைத்திட வழி செய்தால்தான் அவர் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்தியவராவார். ஏதோ தாங்கள் கஷ்டப்பட்ட சம்பாதித்தை இப்படி செலவழிப்போமா என்றெல்லாம் கணக்கு போட்டீர்களானால் நீங்கள் இந்த பிறப்பின் ரகசியத்தை முழுமையாக தெரிந்தவர் இல்லை என்பது எங்களுடைய சாதாரண கருத்து. உங்களுக்கு இத்தனை செல்வம் கிடைத்ததே இசையை இன்னொரு பரிணாமத்திற்கு தொடர்ந்து எடுத்து செல்லத்தான் இவ்வளவும் கிடைத்தன என்பதை உணர வேண்டும். அதுவும் இலவசமாக அனைத்தையும் அள்ளி கொடுத்து செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. நீங்கள் எதுவும் தவறாக நினைத்து விடக்கூடாது. நீங்கள் பொது மனிதன், நீங்கள் பொது சொத்து. நீங்கள் உங்களுக்கு பண்ணபுரத்தில் இருந்துக்கிட்டு ஏதாவது செய்து நிலப்புலங்களை வைத்து வாழ்ந்தீர்களால் ஒன்றும் கேட்டிருக்க மாட்டோம். உங்களுடைய நினைப்பில் தவறில்லை. அந்த நினைப்பு இப்படியெல்லாம் இருக்கலாம் என்பது எங்களுடைய கருத்து. இப்போது செய்திருப்பெல்லாம் உங்கள் திறமையை காட்டு பணம் பண்ணத்தான். இனிமேல் இசை உலகத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இதை உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். உங்களுக்கு உரிமை உண்டு. அதே நேரத்தில் இப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு எங்களுக்கும் உரிமை உண்டு என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு வழியும் உங்களுடைய உழைப்பில் வைத்தது தான், அதில் சந்தேகமில்லை. உங்களுடைய வாழ்க்கை பூரா உயர்ந்தது உங்களுடைய உழைப்பு. அதை போன்றே எங்களை போன்ற பல கோடி பேர் கொடுத்த பணம் தான். அவை மறந்து விடக்கூடாது. வெறும் வார்த்தைகளினால் மக்களுக்கு செய்கிறேன் என்று சொல்லலாம். உண்மையான செயலல்ல, ஞானத்துக்குரிய செயலல்ல, ஞானியனுடைய நிகழ்வல்ல. உங்களுக்கும் எங்களுக்கும் லீகல் அக்ரிமெண்ட் ஒன்றுமில்லை. ஆனால் மாரல் அக்ரிமெண்ட் உள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது. பண்ணபுரத்தில் யாராவது தெரியாமல் பலர் வாழ்கிறார். அவர்கள் எல்லாமா இப்படி கேட்கிறோம்? உங்களை இச்சமூகம் உயர்த்தியது. அதை போன்றே இச்சமூகத்திற்கு இசையால் புதுமையாக இலவசமாக என்ன செய்ய போகிறீர்கள்? இலவசம் என்று சொன்ன உடனே உங்களுக்கு வேறு சிந்தனை வந்துடக்கூடாது. உங்களை காட்டிலும் பல ஞானிகள் தங்கள் உயிரையும் ஆன்மாவையும் இங்கே கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படி வந்தது தான் ரமணர் என்பதை, பகவான் ரமணர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தொழிலும் இருக்கிறது. அவர் ஒன்றுமே கொடுக்க கையில்லாமல், அவர் கையிலே வழியில்லாமல் சென்றார் என்று கூட வைத்துக்கொள்ளுங்கள். உள்ளது 40 போன்ற நிகழ்வுகளை நிகழ்த்தினார்னு வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் உங்களுடைய இந்த உலகத்துக்கே உதவி செய்யக்கூடிய காலம் இருக்கிறது. எம்ஜிஆரை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். பந்து உங்கள் கையில், இதை பிடிப்பதும் வெளியே தள்ளிவிடுவதும் உங்கள் கையில் உள்ளது. உங்களின் இருப்பிற்கு ஒரு நிரந்தரமான இடம் வேண்டுமென்றால் இதை செய்யுங்கள். அப்படியெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வெறும் பிதற்றல். சும்மா பக்கத்தில் இருக்கவனுடைய கமெண்டால் நாங்கள் கேட்க மாட்டேன், எனக்கு எதுவும் பாதிக்காதெல்லாம் போவதெல்லாம் சரியில்லாத ஒரு நிகழ்வு. நீங்கள் கூறும் ஆண்டவனே வந்தாலும் ஒன்றும் உங்களை செய்து விட முடியாது. இப்படி நினைத்து கொண்டு போனீர்களானால் யாரோ ஒருத்தன் பிதற்றி கொண்டிருக்கிறான், நமக்கல்லவா தெரியும் நம்மை அடைந்தது என்று தவறாக நினைத்து விடாதீர்கள். அப்படியெல்லாம் ஒரு ஆன்மீகமும் கிடையாது. ஏனென்றால் பிறந்ததிலிருந்தே குழந்தை ஆத்மாவோடு தான் வளர்கிறது, வாழ்கிறது. அதற்கு சரியானால் சுற்றி காட்டிவிட்டால் அவருக்கு பிடிபட்டு விடும். அதுதான் ரகசியம். அதனால் அந்த ஆன்மீகத்தை பெற்று எல்லாத்தையும் கொண்டாந்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைப்பெல்லாம் கொஞ்சம் செய்தி தானே ஒழிய அது நிரந்தரம் இல்லை என்பது தயவு செய்து தெரிந்து கொள்ள வேண்டும். 30-40 ஆண்டுகால இடைவெளி இல்லா பயிற்சியினால் பெற்ற ஆற்றலையும், மரபணு திறனால் பெற்ற ஆற்றலையும், உங்கள் முன்னோர்களின் மரபறிவால் பெற்ற இசை ஆர்வத்தையும் ஆற்றலையும் தொடர்ந்து செய்து, விடாமல் செய்து, தவமாக செய்ததனால் கிடைத்தது. இது உங்கள் செயலோடு செய்த தியானமற்ற தியானமாகும். ஏதோ நேற்று போய் இன்றைக்கு உடனே கடவுள் கொடுத்து விட்டதாக தப்பு கணக்கு போட்டு இளையராஜா வாழக்கூடாது என்பது எங்களுடைய சின்ன கருத்து. அஃப்கோர்ஸ் கடவுள் நம்பிக்கை வைத்து கொள்ளட்டும். இப்படிப்பட்ட நம்பிக்கை ஒரு மனிதனை மன இறுக்கத்திலிருந்தும் பயத்திலிருந்து விடுதலை செய்கிறது என்பது வரை உண்மைதான். ஆனால் அதையே இறுதியாக நம்பிக்கொண்டு சுற்றியிருப்பவர்கள் அனைவரையும் உண்மையே பேச விடாமல் உங்களுடைய பயந்து வாழ பல உணர்வுகளை ஏற்படுத்தி உங்களுக்கு எப்படி நடந்தால் நீங்கள் சும்மா இருப்பீர்களா? அப்படிப்பட்ட விஷயங்களை மட்டும் ரசித்து கொண்டு வாழும் நிலையில் இளையராஜா இருக்கிறார். இப்படிப்பட்ட கவனத்திலும் சாணக்கியத்திலும் மட்டும் இருப்பது முழுமையான சுதந்திரம் அடைந்த ஆன்மீகவாதியின் இலக்கணம் இல்லை என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.